இல்லாமல் திமுக அரசு மக்கள் மீது கடனை திணிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பேசினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆளும் திமுக அரசின் மீது பல விமர்சனங்களை முன்வைத்தார். அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், தற்போது மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கும் 1000 ரூபாய் திட்டத்தால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடுமா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனின் பெயரிலும் 3,70,1,000 ரூபாய் கடனை திமுக அரசு வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மக்களின் வரிப்பணத்தை பெற்றுக் கொண்டு கலைஞர் பெயரை விளம்பரம் செய்வதிலேயே திமுக குறிக்கோளாக இருப்பதாகவும் விமர்சித்தார். இன்னைக்கு முதலமைச்சரா என்ன செய்யிருக்க? 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை சொல்லுங்க. மாணவ செல்வங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்றேன். 1000 ரூபாய் கொடுக்கறதுனா அந்த மாணவன் முன்னேறிடுவானா? அவன் படிப்பதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும். மடிக்கணினி கொடுக்க வேண்டும். லேப்டாப், ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் 4 குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, 2 குழந்தை 50,000 ரூபாய் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து லேப்டாப் வாங்க முடியுமா? சாதாரண டீ கடையில் வேலை பார்க்குறவங்க, ஒரு விவசாய கூலி வாங்கி கொடுக்க முடியுமா? யாரும் வாங்கி கொடுக்க முடியாது. உயர்ந்த வீட்டு பிள்ளைகள் வைத்திருக்கிற அந்த மடிக்கணினியை கொண்டு வந்து அம்மாவருக்கு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்தார். சேலத்தில் தனியார் தொலைக்காட்சி நிறுவன ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து தொலைக்காட்சி நிறுவனத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எண்ணூர் சத்தியவாணி மூர்த்தி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான குமார் என்பவர் சென்னையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். இதையடுத்து சேலத்தில் உள்ள தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஓட்டுநராக பணிக்கு சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் நிறுவனத்தின் காரை ஓட்டி வந்த குமார் விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சேதமடைந்த காரின் பாகங்களை சரி செய்வதற்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைக்காட்சி நிறுவனம் குமாரிடம் கேட்டுள்ளது. இந்த நிலையில் தன்னிடம் பணம் இல்லை என கூறிய குமாரை தொலைக்காட்சி நிறுவனம் தனி அறையில் அடைத்து வைத்து துன்புறுத்துவதாக தனது நண்பருக்கு வீடியோ ஒன்றை அனுப்பி குமார் தகவல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று தான் பணிபுரிந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் 3வது மாடியில் உள்ள அறையில் குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தொந்தரவு காரணமாக தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற குமார் துணி அருந்தும் நிலையில் அடிபட்டு உயிரிழந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உள்ளது. அந்த வெறுப்பு 2026இல் வாக்குச்சாவடியில் இரட்டை இலை சின்னமாக மாறும் என அருப்புக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்துமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், ஒரு குடும்பம் மட்டுமே நன்றாக இருக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி என்றும், ஒட்டுமொத்த மக்களும் நன்றாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி என்றும் கூறினார். பாலியல் பலாத்காரம், கஞ்சா, குடிபோதை அனைத்தும் நடப்பது திமுக ஆட்சியில்தான் எனவும் சாடி பேசினார். சென்னை எம்சி ரோட்டில் உள்ள வணிக வளாகத்தில் கடை வழங்க கோரி வெற்றி நடைபாதை வியாபாரிகள் சங்கம் சார்பாக ராயபுரம் எம்எல்ஏவிடம் மனு வழங்கப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு, ஜிஏ ரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட துணிக்கடைகள் இயங்கி வருகிறது. இதன் அருகே சாலையோர கடைகளும் உள்ளது. இந்நிலையில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள வெற்றி நடைபாதை வியாபாரிகள் சங்கம் உறுப்பினர்கள் எம்சி ரோடு, ஜிஏ ரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஆண்டுகளாக சாலை ஓரத்தில் துணிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் நிலையில் இதன் அருகே சாலையோர கடைகளும் உள்ளது. இந்நிலையில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள வெற்றி நடைபாதை வியாபாரிகள் சங்கம் உறுப்பினர்கள் எம்சி ரோடு, ஜிஏ ரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஆண்டுகளாக சாலையோரத்தில் துணிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் அவர்களது கடைகள் எடுக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு பதிலாக வியாபாரிகளுக்கு எம்சி ரோட்டில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் மாற்று இடம் கட்டித்தரும்படி கேட்டு மனு வழங்கினர். தற்போது சாலையோரத்தில் வியாபாரம் செய்யும் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் பாதுகாத்து வணிக வளாகத்தில் கடை கட்டி ஒதுக்கி தருமாறு கேட்டு மனுவினை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரிடம், இதனால் தங்களது கடைகள் எடுக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு பதிலாக வியாபாரிகளுக்கு எம்சி ரோட்டில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் மாற்று இடம் கட்டித்தரும்படி கேட்டு சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு வழங்கினர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.